الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني آدم خذوا زينتكم عند كل مسجد وكلوا واشربوا ولا تسرفوا إنه لا يحب المسرفين அல்லாஹுக்கு இடங்களில் மிகப்பெரியமான இடமாகிய பள்ளி வாயிலில் ஜுமாவுடைய தினம் அன்று நேர காலத்தில் வந்தமர்ந்திருக்கும் நகரம் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன கடமைகளை எல்லாம் செய்யும்படி எமக்கு கட்டளையிட்டுள்ளானோ அவற்றை முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியும், எவைகளெல்லாம் தடுத்திருக்கிறானோ செய்ய வேண்டாம் என்று எம்மை தடுத்துள்ளானோ அவைகளை முற்றுமுழுதாக ஒதுங்கி வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். ஒரு மனிதனுக்கு ஈமானுடைய பாக்கியம் கிடைத்ததற்கு பின்னால், ஒரு மனிதன் முஸ்லிமாகிய ஆனதற்கு பின்னால் அவனுக்கு கிடைக்கின்ற அருட்கடைகளில் மிக முக்கியமான ஒரு அருட்கொடைதான் ஆரோக்கியம். ஒரு மனிதனுக்கு ஈமானுடைய பாக்கியம், இஸ்லாத்தினுடைய பாக்கியம் கிடைத்ததற்கு பின்னால் அவனுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய அருள் திருப்பை ஆரோக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த ஒரு மனிதனிடத்தில் அன்றைய நாளுடைய உணவு தேவை நிறைவேற்றக்கூடிய வாழ்வாதாரம் இருக்குமோ, வீட்டிலே நாட்டிலே ஊரிலே பாதுகாப்பாக இருக்கின்றானோ, இன்னும் முஆஃபன் ஃபீ ஜஸதிஹி, உடலிலே ஆரோக்கியமானவனாக நோயற்ற ஒருவனாக இருப்பானாக இருந்தால் அவனுக்கு இந்த முழு துனியாவும் அவனுடைய காலடிக்கு கொண்டு வைக்கப்பட்டதற்கு சமம் என்று சொன்னார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஆரோக்கியம் என்பது மிக பிரதானமான ஒன்று. ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த துனியாவுடைய வாழ்க்கையை ஈருலக வாழ்க்கைக்கும் தயார் செய்யும்படி எமக்கு கட்டளையிட்டுள்ளார். உலக அடிப்படையில் நாங்கள் வாழ்வாதாரத்தை மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, மறுமை நாளுக்காக அமல் செய்வதாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மிக முக்கியம். என்னுடைய உடல் ஆரோக்கியம் சரிவர இருந்தால்தான் என்னால் வேண்டிய ஒன்றை செய்ய முடியும். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான், வகுலு வஷ்ரபு, நீங்கள் சாப்பிடுங்கள் குடியுங்கள், வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்ய வேண்டாம் என்றால் என்ன அர்த்தம்? உங்களுக்கு நீங்கள் உண்ணுகின்ற விடயமா இருக்கலாம், அதே போன்று குடிக்கின்ற பானங்களாக இருக்கலாம், நடுத்தரத்தை கையாளுங்கள். உங்களுக்கு எப்போது பசி வருகிறதோ அப்போது சாப்பிடுங்கள். சாப்பிடுவதாக இருந்தாலும் அந்த வயிற்றை முழுமையாக நிரப்பாதீர்கள். மூன்றில் ஒரு பகுதியாக சாப்பாட்டுக்கு வைத்துக் கொள்ளுங்கள், அடுத்த ஒரு பகுதியை தண்ணீருக்காக குடிப்பானத்திற்காக வைத்துக் கொள்ளுங்கள், இன்னும் ஒரு பகுதியை இலகுவாக விட்டு விடுங்கள். ஏன் தெரியுமா? ஒரு மனிதன் அதிகமாக சாப்பிட்டாலும் நோய், அறவே சாப்பிடவில்லை என்றாலும் நோய். ஒரு மனிதன் அறவே சாப்பிடவில்லை என்றாலும் நோய் ஏற்படும், அவனுக்கு வயிற்று வலி ஏற்படும். ஏன்? பசி. அதே போன்ற ஒரு மனிதன் அளவு கடந்து சாப்பிடுவானாக இருந்தால், வயிற்றை அளவுக்கு மீறி நிரப்புவானாக இருந்தால் அப்போதும் அவனுக்கு வயிற்று வலி ஏற்படும். அல் பித்னது இன்திகாமுன் லிஜூஇல் ஃபகீர், வயிறு நிரம்ப சாப்பிடுவது, அளவுக்கு மீறி சாப்பிடுவது ஒரு ஏழையின் பசியுடைய அந்த வயிற்றுக்கு நாங்கள் அநியாயம் செய்கிறோம். ஏன்? எனக்கு சாப்பிட முடியுமான அளவு சாப்பிட்டதற்கு பின்னால் எஞ்சுமாக இருந்தால், மீதியாக இருக்குமாக இருந்தால் அதனை பார்சல் பண்ணி ஒரு ஏழைக்கு நாங்கள் கொடுத்து விட வேண்டும். அப்படி என்றால் அவரும் பசியாறுவார், நானும் ஆரோக்கியமாக இருப்பேன். இதான் ஒரு அர்த்தம். எந்த அளவுக்கு சொன்னால் கணித்துக்குரிய மேலானவர்களே, வலா துல்கு பிஐதீக்கும் இலத் தஹ்லுகா, அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உங்களை நீங்கள் நாசத்தின் பக்கம், அழிவின் பக்கம் கொண்டு போய் சேர்த்து விடாதீர்கள். அப்படி என்றால் என்ன? அல்லாஹ் எங்களுக்கு அனைத்திலும் வழிகாட்டி இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் எங்களுக்கு அனைத்து விதமான வழிகாட்டல்களும் இருக்கின்றன. எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் நிரப்புகின்ற பாத்திரத்தில் மிக மோசமான பாத்திரம் அவனுடைய வயிறு. ஒரு மனிதன் நிரப்புகின்ற பாத்திரத்தில் மிக மோசமான பாத்திரம் அவனுடைய வயிறு. அப்படி என்றால் அளவுக்கு மீறி மூச்சு விட முடியாத அளவுக்கு சாப்பிடக்கூடாது. ஏப்பம் வந்து தன்னுடைய வயிறு நைட்டுக்கு தூங்க முடியாத அளவுக்கு சாப்பிடக்கூடாது. ஒரு சிறு பகுதியை காலியாக விட வேண்டும். எனவே கணித்துக்குரிய மேலானவர்களே, வேற என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஹிஜாமா எடுத்துக்கொள்ளுங்கள். 2 மாதத்திற்கு ஒரு முறை, 1 மாதத்திற்கு முறை ஹிஜாமா எடுத்துக்கொள்ளுங்கள். ரத்தம் குத்தி எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலிருந்து வெளியாகக்கூடிய ரத்தம் மோசமான கழிவு ரத்தம். அதே போன்று அஜ்வா என்று சொல்லக்கூடிய அந்த மதீனாவுடைய ஈச்சம்பழத்தை சாப்பிடுங்கள், கரிஞ்சீரகத்தை சாப்பிடுங்கள், தேனை சாப்பிடுங்கள்.
கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இருந்தாப்புல வயிற்றை லூஸ் மோஷன் ஆக்கி விடுங்கள். இருந்தாப்புல வயிற்றை சுத்தம் செய்வதற்காக வேண்டி லூஸ் மோஷனை ஏற்படுத்தக்கூடிய அந்த மருந்துகளை சாப்பிட்டு லூஸ் மோஷனை உண்டாக்கி கொள்ளுங்கள். அதிகமாக நடங்கள். சுப்ஹானல்லாஹ், எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்திருக்கிறார்கள். அதிகமான இடங்களுக்கு நடந்து செல்வார்கள். ஏன்? நடப்பதினால் எங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கிறது. தன்னுடைய வேலையை தானே செய்து கொள்வார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இவ்வாறு எங்களுடைய உடல் ஆரோக்கியத்துடைய விடயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இஸ்லாம் வெறுமனே ஒரு பகுதியை மட்டும், வணக்கத்தை மாத்திரம் வழிகாட்டிய ஒரு மார்க்கம் கிடையாது. அதிலே எவ்வாறு ஆட்சி செய்ய வேண்டும், இன்னும் எவ்வாறு நீ வாழ வேண்டும் என்கிற அனைத்து முறைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. கிதாபு திப், வைத்தியம், எவ்வாறு நான் வைத்தியம் செய்ய வேண்டும் என்கிற முறை எங்களுக்கு ஹதீஸ் கிதாபுகளிலே காண முடியும். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சூடான சாப்பாட்டை சாப்பிட்டால் அதற்கு பின்னால் ஒரு குளிரான சாப்பாட்டை சாப்பிடுவார்கள். அப்படி என்றால் என்ன? பேலன்ஸ் ஆகிவிடும். குளிரான ஒன்றை சாப்பிட்டால் சூடான ஒன்று, சூடான ஒன்றை சாப்பிட்டால் குளிரான ஒன்று. எனவே எங்களுடைய உடம்பு பேலன்ஸ் ஆகிவிடும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அதே போன்று நோய் வந்தால் உங்களால் முடியுமான அளவு நீங்கள் கை மருந்தை செய்யுங்கள். நபி வழியில் இஸ்லாமிய மருத்துவத்தை கையாளுங்கள். அவ்வாறு இருந்தும் சுகம் கிடைக்கவில்லை என்றால் நவீன வைத்தியத்தை நாடுங்கள். எனவே கணித்துக்குரிய மேலானவர்களே, எந்த ஒரு விடயத்திற்கு ஆபரேஷன் தேவைப்படுமாக இருந்தால் அந்த விடயத்திற்கு நாங்கள் ஆபரேஷனை நாட வேண்டும். எனக்கு நோய் வந்து விட்டது என்பதற்காக வேண்டி நான் வெறுமனே வணக்கத்தின் மூலமாக மட்டும் நிவாரணத்தை நாட முடியாது. ஹதீஸிலே அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், மௌத்தை தவிர அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் ஏற்படுத்தக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் நிவாரணத்தை வைத்திருக்கிறான். அந்த நோய்க்கான நிவாரணம் எந்த இடத்தில் எப்போது கிடைக்கும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஒரு மனிதனுக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அருள் ஈமானுக்கு பின்னால் ஆரோக்கியம். எனவே எங்களுடைய ஆரோக்கியத்தை நாங்கள் அழகான முறைக்கு பேணிக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு உடம்புக்கு கேடு விளைவிக்கக்கூடிய மோசமான பழக்க வழக்கங்களை நாங்கள் ஒதுக்கிவிட வேண்டும். எங்களுடைய உடம்புக்கு நாங்கள் கட்டாய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்வார்கள்? ஒரு தடவை நீண்ட நேரம் இரவு முழுக்க வணங்குவார்கள். வணங்கி விட்டதற்கு பின்னால் தஹஜ்ஜுடைய நேரத்திலே, அந்த சஹருடைய நேரத்தில் நோன்பு வைத்து விடுவார்கள். இந்த விடயம் நபிவர்களுக்கு கேள்விப்பட்ட நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு சென்று சொன்னார்கள், கும் வனம், எழுந்து நின்று நீங்கள் தொழுங்கள், அதே போன்று நீங்கள் தூங்கிக் கொள்ளுங்கள். வசும் வஅஃப்திர், நோம்பும் பிடியுங்கள், இருந்தாப்புல நோம்பையும் விட்டு பிடியுங்கள். ஃபைன்ன லிஐனிக அலைக ஹக்கா, உங்களுடைய கண்ணுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய உரிமை உங்களுக்கு இருக்கிறது. இன்ன லிஜஸதிக அலைக ஹக்கன், உங்களுடைய உடலுக்கு, உங்களுடைய உடம்புக்கும் நீங்கள் ஒரு உரிமை கொடுக்க வேண்டும், அதற்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு அழகான மார்க்கம் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே. मेरे प्यारे दोस्तों, अल्लाह सुब्हानहु व तआला इस इंसान को ईमान के बाद जो बड़ी नेमत होता है ये सेहत आफियत। जो इंसान को ईमान मिल गया उसके बाद उसके पास क्या बड़ी नेमत होगी? उसका सेहत। क्योंकि एक इंसान ये इस दुनिया में भी जिंदगी गुजारना है और इसी तरह आखिरत के लिए भी तैयारी करना है। ये तैयारी करने के लिए अल्लाह ने हमारे रूह को हमारे लिए एक जसद बना दिया, जसद दे दिया, एक बदन दिया। ये बदन के अंदर हम सेहत के थोड़ा सा ख्याल करना, हमारे जिस्म का सेहत का आफियत का थोड़ा ख्याल रखना हमारे सब बंदे पर वाजिब है। अल्लाह सुब्हानहु व तआला क्या कहा? वकुलू वशरबू वला तुसरिफू, खाओ पियो, हद से तजावुज न करो। आपको इतना खा सकता है इतना खाओ, आपको इतना पी सकता है इतना पियो, उससे ज्यादा हद को तजावुज करके न पियो। ये पेट भर के खाने के बाद आपको नींद नहीं आएगा। और इसी तरह एक बंदे को अगर वो बिल्कुल नहीं खाया उसका भी पेट का दर्द होगा। और एक इंसान होता है वो बिल्कुल खा लिया, अच्छी तरह पेट भर के खा लिया, उसका भी रात के टाइम उसका भी पेट का दर्द होगा। अल-बित्नतु इंतिकामुन लिजुइल फकीर, इस तरह पेट भर के खाकर हमारे पेट में दर्द होना, ये एक फकीर मिस्कीन का पेट में हम क्या करते हैं, उसके लिए मैं तजावुज, उसके लिए मैं जुल्म करता हूं। अगर मैं खा लिया और थोड़ा बचता है उसको अच्छी तरह पार्सल करके एक फकीर मिस्किन को देना चाहिए, एक पड़ोसी को देना चाहिए।
नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम ने फरमाया, एक बर्तन को एक बंदा उसको पूरा करता है, उससे शर्त, एक बर्तन है अपना पेट को बिल्कुल फुल करना, ये बहुत बदतरीन काम है। ये इस तरह पूरा नहीं करना चाहिए। क्यों? नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम ने फरमाया, पेट को 3 किस्म रखो, पहला खाने के लिए, उसके बाद पानी के लिए, और एक जुज़ू को और एक पार्ट को वैसे खाली रखना। क्यों? अगर इस तरह हम रख लिया, हमारे लिए पेट में कोई दर्द नहीं होगा। और इसी तरह नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम ने हिजामा करने के लिए बताया, 1 माह के बाद 2 माह के बाद हिजामा करना है। और इसी तरह अजवा, मदीना का जो खजूर होता है, ये खाना है, और कलवंजी खाना है, और इसी तरह कभी कभार लूज मोशन करना है, और इसी तरह पैदल में जाकर थोड़ा वर्कआउट करना है। नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम ने खुद वर्कआउट किया है। और इसी तरह अगर एक गर्म चीज खा लिया, उसके बाद ठंडा चीज खाता है, अगर ठंडा चीज खा लिया फिर गर्म चीज खाता है। इस तरह अपना सेहत के आफियत के बारे में नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम ने खुद ख्याल रखा है। அதனால கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒவ்வொரு கிழமையும் குளிப்பது கட்டாயம். வேர்வை வரக்கூடிய ஒரு வேலையை நான் செய்தால் குளித்துக் கொள்வது அவசியம். அதே போன்று கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, தொழுகைக்குரிய வணக்கம், இந்த இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு வணக்கம் தான் தொழுகை. அந்த தொழுகை நிறைவேற வேண்டுமாக இருந்தால் என்னுடைய உடல், என்னுடைய ஆடை, நான் தொழுகின்ற இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த மூன்றும் சுத்தமாக இருந்தால் தான் தொழுகை கூடும். அது ஒரு நிபந்தனை, தொழும் முன்னால் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விடயம். என்னுடைய வாயிலிருந்து துர்நாற்றம் வருகிறதாக இருந்தால் அதனை நான் என்ன செய்ய வேண்டும்? மிஸ்வாக் செய்து அல்லது பிரஷ் செய்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாயிலிருந்து துர்நாற்றம் வருகின்ற வெள்ளப்பூடு, லீக்ஸ் போன்றவைகளை சாப்பிட்டால் அழகான முறைக்கு வாயை சுத்தம் செய்து வர வேண்டும். அதே போன்று கண்ணியத்துக்குரிய மேலானவர்களை, நல்ல சிறந்த ஆடையை அணிய வேண்டும். இன்னொருவர் அருவருக்கின்ற அளவுக்கு என்னுடைய ஆடை இருக்கக்கூடாது. அதே போன்று என்னுடைய உடம்பிலிருந்து துர்நாற்றம் வீசக்கூடாது, மனத்தை பூச வேண்டும். எந்த அளவு சொன்னால் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, உமர் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் அவருடைய சொத்தில் 3இல் ஒரு பகுதியை வெறுமனே மனத்துக்காக வேண்டி செலவழிப்பானாக இருந்தால் அது வீண்விரயமாக கருதப்பட மாட்டாது. ஏன்? ஒரு முஸ்லிம் என்றால் அவன் நறுமணம் உள்ளவன். 2 விதமான நறுமணம். ஒன்று உண்மையிலேயே அவனுடைய உடம்பிலிருந்து நறுமணம் வீசும். அதே போன்று அவனுடைய உடம்பிலிருந்து அவனுடைய செயற்பாடுகள் அனைத்தும் மற்றவர்களுக்கு நோவினை தராத வகையில் நற்குணம் நிறைந்த ஒரு செயற்பாடுகளாக அமையும் என்கிற விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். मेरे प्यारे दोस्तों, ये जो हम नमाज अदा करना है, नमाज अदा करने से पहले कुछ शुरुत होते हैं. अगर ये शुरुत पाया जाता है उसके बाद उसका नमाज सेहत होगा. पहला मेरा बदन पाकीज़ा होना चाहिए, और इसी तरह मेरा कपड़ा पाकीज़ा होना चाहिए, और मैं जो नमाज अदा करता हूं ये जगह पाकीज़ा होना चाहिए. और इसी तरह हर मैं पसीना वाला काम कर लिया, उसके बाद मैं गुस्ल करना मेरे लिए हक बनता है. अगर मैं कुछ चीज खा लिया, इससे बदबू आती है, बसल इस तरह प्याज वगैरह, फिर मैं अपने दांत को साफ करना है. और इसी तरह जुमे का दिन हम आते हैं, इसके लिए हम गुस्ल करना सुन्नत है. और इसी तरह 2 ईद होता है, 2 ईद के लिए गुस्ल करना सुन्नत है. और इसी तरह हज के लिए जाने के लिए ये कपड़ा, इहराम का कपड़ा पहनते हैं, उस वक्त भी गुस्ल करना सुन्नत होता है. इस तरह बहुत गुस्ल होता है सुन्नत. क्यों? एक मुसलमान पाकीज़ा होना चाहिए. इस तरह सेहत आफियत के बारे में बहुत इस्लाम ख्याल किया है. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இவ்வாறு பெருநாள் தொழுகைக்கு 2 பெருநாள் தொழுகைக்காக வேண்டி குளிப்பது சுன்னத். இந்த ஜும்மாவுடைய நாள் இதற்காக வேண்டி வருவதற்காக வேண்டி குளிப்பது சுன்னத். ஹஜ்ஜுக்காக வேண்டி உம்ராக்காக வேண்டி செல்ல இருக்கிறேன், இஹ்ராமுடைய ஆடையை அணிகிறேன் என்றால் அதற்காக வேண்டி குளிப்பது சுன்னத். எந்த அளவுக்கு சொன்னால் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இவ்வாறு எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் சுத்த விடயத்தில், ஆரோக்கிய விடயத்தில் அழகான முறைக்கு கவனம் செலுத்தி இருக்கிறது. அதே போன்று கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, பழங்கள், காய்கறிகள், அதே போன்று முளை வேர்கள், கவுப்பி பயிறு போன்றவைகளை சாப்பிடுவது எங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் உகந்தது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இவ்வாறெல்லாம் எங்களுடைய இஸ்லாத்திலே கிதாபு திப் என்று சொல்லக்கூடிய பெரும் வைத்தியம் என்கிற அந்த தலைப்பின் கீழே அதிகமான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுடைய ஆரோக்கியம் மிக முக்கியமானது. நான் ஆரோக்கியமாக இருந்தால் தான் என்னை சுற்றியுள்ளவர்களுக்கு பாரம் உடையவனாக நான் இருக்க மாட்டேன்.
என் மூலமாக நடைபெறுகின்றது துனியாவுடைய விடயமாக இருந்தாலும் சரி, மறுமை நாளுக்குரிய வணக்கமாக இருந்தாலும் சரி, அழகிய முறையில் நடக்கும். எனவே கண்ணியத்துக்குரிய மன்னர்களே, ஒரு வணக்கமாக இருந்தாலும் உடல் சோர்ந்து போற அளவுக்கு அதில் ஈடுபடுவது கூடாது. ஏன்? அங்கே எங்களுடைய ஆரோக்கியம் பேணப்பட்டிருக்கிறது, ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்பது மிக அவசியம். ஆரோக்கியத்தில் கேடு விளைவிக்கக்கூடிய அனைத்து விடயங்களில் நாங்கள் தூரமாகிக் கொள்வது மிக அவசியம். இரவு நேரத்தில் டைமுக்கு தூங்க வேண்டும், எழுகின்ற நேரத்தில் டைமுக்கு எழுந்திருக்க வேண்டும். இரவு நேரத்தில் முழுமையாக நாங்கள் என்ன செய்யக்கூடாது, நித்திரை விழிக்கக்கூடாது. வேலைக்கு செல்பவர்கள் விதிவிலக்கு, அதுக்கு அற்பாற்பட்டவர்கள். அதிகமான நேரங்களை விழித்திருப்பது எங்களுடைய கண்ணுக்கு கேடு, அதே போன்று கணித்துக்குரிய சிந்தனைக்கு கேடு. இவ்வாறெல்லாம் எங்களுக்கு அழகான முறைக்கு இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய ஆரோக்கியத்தை பேணி நாங்கள் நீண்ட ஒரு ஆயுள் பெற்ற நன்மக்களாக ஆகுவதற்கெல்லாம் இறைவன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. इस तरह प्यारे दोस्तों, इस्लाम में सेहत और आफियत के बारे में बहुत ख्याल किया है। क्यों? मैं इस दुनिया में जिंदगी गुजरने के वक्त में अच्छी तरह होना चाहिए, मैं बीमारियों से दूर होना चाहिए, इसलिए टाइम पर सोना, टाइम पर उठना ये फर्ज होता है। और इसी तरह अगर मैं कुछ चीज खा लिया, मेरा मुंह से बदबू आ रहा है, उसको मैं ठीक करना वाजिब है। उमर रज़ी अल्लाह फरमाते हैं, अगर एक बंदा उसका माल में 3 हिस्सों में एक हिस्सा सिर्फ अतर के लिए खर्च किया, ये इस्लाफ में गुमान नहीं होगा। क्यों? इस तरह एक मुसलमान जाहिरी तौर पर भी अच्छा होता है और इसी तरह बातिन के तौर पर उसका अमाल, उसके जो सारे, उसका दिल में, उसका हाथ से, उसका पाँव से जो अमाल होता है, बाहर निकलता है, ये सारे हुस्न खुलुक के ऊपर होता है। इस तरह अल्लाह सुब्हानहू व तआला हम सबको अच्छी जिंदगी गुजरने के लिए और सेहत आफियत के साथ लंबी उम्र हमारे लिए दे दे। अल्लाह सुब्हानहू व तआला हम सबको आखिरत और हुस्न खातिमा कर ले।